ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். வெள்ளை மூக்கடலையை வச்சு சாலட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். வெள்ளை மூக்கடலை சுண்டல் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா ஊறி வந்திருக்கு. 8 மணி நேரமாச்சு நல்லா ஊற விடுங்க. ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு சுண்டல் எடுத்துருந்தோம். நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. சுண்டலும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்கன்னா 2-3 விசிலே போதும். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சுண்டலுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆலிவ் ஆயில் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு மசாலா ஓவர் ஹீட் ஆகிடக்கூடாது. கருகுன ஸ்மெல் வந்துடும். கொஞ்சமாக ஹீட் ஆனாலே போதும். ஹீட் பண்ண மசாலாவை வேக வச்சுருந்த சுண்டலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சாலடை ஃபுல்ஃபில் பண்ண சில காய்கறிகள்வாக எடுத்துக்கலாம். வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன். க்ரீன் கலர் கேப்சிகம் 1/2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். கிரேட்டட் கேரட் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை சீவி எடுத்திருக்கேன். குக்கும்பர் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 6 புதினா தழை. இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். புதினா தழை ஓவராக சேர்த்தாலும் காட்னஸாக இருக்கும். வாங்க இப்போ இந்த காய்கறிலாம் ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அரிஞ்சு வச்சுருந்த ஆனியன், வெங்காயம் நல்லா சிறுவை நறுக்கி வச்சுருக்கோங்க, நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ண இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். கொஞ்சம் தக்காளி, கேரட். தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு அரிஞ்சு வச்சுருந்த குக்கும்பர், புதினா தழை அப்படியே சேர்த்துக்க வேண்டாம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்க போகிறேன். இது கரெக்டாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரும். சாட் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. மேலே கார்னிஷ் பண்ணும்போது நம்ம எடுத்து வச்சுருந்த கொஞ்சம் குக்கும்பர், தக்காளி, கேரட் எல்லாத்தையும் மேலே கார்னிஷ் பண்ணிடலாம். ஒரு 1/2 லெமனை மேலே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சாலட் ரெடி பண்ணியிருக்கோம். டயட் இருக்கிறவங்க கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.